தென் மாநிலங்களை புறக்கணிக்கும் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் பேசுறாரு. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு ஒதுக்கப்படும் நிதியை சரியாக பயன்படுத்தவில்லை, திட்டங்களை அமல்படுத்தவில்லை என்று. ஆனால் அவர், நான் ஏற்கனவே 2 முறை சொல்லியிருக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், ஒன்றிய அரசிடம் கேட்க வேண்டும், தமிழ்நாட்டுக்கு இதுவரை நீங்கள் என்னென்ன செய்திருக்கிறீர்கள், காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது, குறிப்பாக தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு, மக்கள் தொகை அடிப்படையில் ஒரு மாநிலங்களுக்கும் இவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. தென் மாநிலங்களுக்கு முழுவதும் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா 25,000 கோடி. ஒரே ஒரு மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு 25,495 கோடி. எவ்வளவு பெரிய ஓர வஞ்சனை, தென் மாநிலங்கள் புறக்கணிப்பு. இதற்கெல்லாம் மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். மோடியின் பிரதிநிதியாக இருக்கின்ற அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டும். தென் மாநிலங்களை புறக்கணித்து, தமிழ்நாடுகளை புறக்கணித்து, புறந்தள்ளிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு சேகரிக்க வருகிறார். நாங்கள் அறிவிக்கும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இவர்கள் தயங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி உண்மைக்கு புறம்பான செய்திகளை தினம் தினம் கூவி கூவி சொல்லி வரும் மோடி அவர்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு இருக்கு, பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் கையெழுத்திட போவோம். அப்போ உங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு உங்க முன்னிலையில் கையெழுத்திடுவோம். காலதாமதம் இல்லையே. நாங்க அமைச்சர் ஜெயக்குமார் திமுக ஒரு சலசலப்பும் இல்லையே. நாங்க பலமுறை சொல்லிட்டோமே, நாங்க ரொம்ப இனிப்பா இருக்கிறோம், அங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம், கசப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரி, இல்ல நீங்க எல்லாம் மூத்த பத்திரிகையாளர், விவரமான பத்திரிகையாளர். மதிமுக இன்னும் முடியல, விடுதலை சிறுத்தைகள் இன்னும் முடியல. காங்கிரஸுக்கு மட்டும் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க? முடிங்க. இல்லம்மா, இப்போ எங்களுக்கு வந்து அகில இந்திய தலைமை இருக்கு. அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து போக முடியாது. தொலைபேசியில் பேசிட்டு இருக்காங்க, எல்லா கால்லையும் பேசிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகமாக போயிருக்கு. நான் தான் சொல்றேன், உங்களை எல்லாம் அழைத்து போய் உங்கள் முன்னிலையில் தான் கையெழுத்து போட போகிறோம். முதல் வாழ்த்து உங்கள் கிட்டது தான். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்ல இலக்கங்கள் வரும். ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டு கொடுக்காது, அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தா சுமூக முடிவு வரும் இல்லையே. அந்த விடுதலை சிறுத்தைகள் நான் கையெழுத்தாகல, மதிமுக கையெழுத்தாக. என்ன காரணம் என்ன, ஒரு புரிந்துணர்வோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு போகலான்னு பேசிட்டு இருக்காங்க. அதில் வேற ஒரு கருத்து வேறுபாடுலாம் கிடையாது. நான் இன்னும் உறுதியாக சொல்றேன், இந்தியா கூட்டணியில தான் எல்லோரும் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லோரும் பேசியிருக்கோம், பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறது. வெகு விரைவில் உங்களை நீங்க சொல்லுங்க எவ்வளவு கேட்கலான்ட்டு. நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க முடிவு 40 எங்க தொகுதி தான். இல்ல நான் சொல்றேன் பாருங்களேன், எங்க கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நிற்கும் 40 தொகுதியும் எங்களுடைய தொகுதி. அப்படிதான் நாங்க வேலை பார்ப்போம்.